திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் நிறுகானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணையே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் 9ஆம் தந்திரத்திலே ஒளிவகை என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஒளிவகை என்று சொல்லுவது, நேற்றைய தினம் அடியன் குறிப்பிட்டேன், ஒளி என்று சொல்லுவது விளக்கம், ஆற்றல் என்றெல்லாம் அதற்கு பொருள்படும். இந்த ஒளிவகை என்பது பிரணவத்தினுடைய முதல் ஆற்றல், அதாவது முதன்மை ஆற்றல், இந்த உலகம் முழுவதும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய முதன்மை ஆற்றல். அந்த பிரணவத்தினுடைய காரிய மந்திரங்களாக விளங்குவதுதான் 5 எழுத்து மந்திரம் என்று நாம் பார்த்தோம் முன்னே கூட. பிரணவத்தினுடைய ஸ்தூல நிலை, சூக்கும நிலை, அதிசூக்கும நிலை, இவற்றிற்கும் 5 எழுத்தாக இருக்கக்கூடிய நம்முடைய சைவ நெறி பஞ்சாட்சரத்திற்கும் நெருங்கிய அந்த தொடர்புகள் உண்டு. பிரணவத்தினுடைய விரிவாகத்தான் 5 எழுத்து கருதப்படும். எனவே பிரணவம் வேறு, 5 எழுத்து வேறு அல்ல. பிரணவத்தினாலே இயங்குவதுதான் மற்ற மந்திரங்கள். ஆனால் பிரணவமாகவே இருப்பது 5 எழுத்து. அதனால தான் 5 எழுத்து நாம் சொல்லுகிற பொழுது பிரணவம் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று சொல்வார்கள். நான் ஒன்றும் தப்பு கிடையாது, பட் அதுக்கு ஒரு அதே தான் அதுலேயும் இருக்கு என்ற காரணத்தினாலே அது தேவைப்படாது என்று சொல்வார்கள். இது ஒரு 5 எழுத்துக்கு மட்டும்தான் இந்த இது. வேற நீங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் பிரணவம் சொல்லித்தான் சொல்லணும். பிரணவம் சொல்லலைன்னா அது வெறும், அதாவது சொல்லப்போனால் பிரணவங்கிறது உயிராகவும் மந்திரம் என்பது உடலாகவும் இருக்கும். பிரணவம் சொல்லலைன்னா வெறும் உயிரற்ற உடலை சொல்லுவது போல. அந்த பிரணவம் இது ஒன்று தான் இப்போ நமக்கு ஏன் பிரணவம் எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்லும்போது எப்படி சைவம் மட்டும் அதுக்கு சொந்தம்னு சொல்லுகிறது அப்படின்னு கேட்குற பொழுது, நம்ம ஒருத்தவங்க தான் நம்ம 5 எழுத்து மந்திரத்தை பிரணவம் சொல்லாமையும் சொல்லலாங்கிறோம். வேறு யாரும் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் ஓம் சேர்த்து தான் அந்த மந்திரத்தை சொல்லுகிறார்கள். 5 எழுத்து ஒரு மந்திரம்தான் பிரணவம் சொல்லாமல் சொல்லப்படக்கூடிய மந்திரமாக இருக்கிறது. அப்போ அதுலேருந்து என்ன தெரிகிறது, இது ஒன்று தான் பிரணவத்தை தனக்கு உரிமையாக உடையது என்று தெரிகிறது.
அந்த பிரணவத்தினுடைய அந்த பல்வேறு நிலைகளை ஒளிவகை என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஒளி நிலைகளில் தான் என்ன சொன்ன செய்திகளையே இந்த ஒளிவகை என்கிற செய்திகளாக நமக்கு இங்கே விவரிக்கின்றார். ஆக இந்த ஆற்றல், பிரணவ ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் ஈசனுடைய ஆற்றலாக, சிவத்தினுடைய ஆற்றலாக விளங்குகிறது. சிவம் அந்த ஆற்றலை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகை விளக்கி கொண்டு, இந்த உலகத்தினாலே ஆன்ம அறிவை விளக்கி கொண்டு இருக்கிறார். இப்போ என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக பார்த்தால், ஆன்ம அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை, அந்த களங்கத்தை, அதை நீக்குவதற்குரிய முயற்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அறிவை தெளிவுபடுத்துகிற எதுவுமே ஒளிதான். அப்படி இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலை கொண்டு பல்வேறு ஒளிகள், பல்வேறு விளக்குகள், பல்வேறு ஒளிகள் இங்கே நிகழ்கின்றன. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒளி நிலையை, ஒளி வகையைனா ஒரு ஆற்றலை தான், பல்வேறு ஆற்றல்களைத்தான் ஒளி வகை என்று சொல்லுகிறேன். அதில் ஒரு ஒளி வகை, ஒரு ஆற்றலை தான் இப்போ கொஞ்சம் குறிப்பாக சொல்ல போகிறார். அந்த ஆற்றலை நீங்கள் கொஞ்சம் முன்னையே பார்த்துருக்கோம், ஆனால் இதை இங்கே திரும்பவும் அதை வலியுறுத்துகிறார். அந்த ஆற்றலை ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக அதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆனால் இங்கே இது இந்த ஆற்றலை நமக்கு நினைவுபடுத்தி, இப்படி பல்வேறு ஆற்றல் நிலைகளினாலே இந்த உலகை இறைவன் இயக்கி கொண்டும், தன்னுடைய அந்த திட்டம் உயிர்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு தம்மோடு சேர வேண்டும். அவ்வளோதான் அவருக்கு. உயிர்கள் தம்மோடு சேர்ந்தால் அவருக்கு என்ன லாபம்? அவர் என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறார்? நிறைய உயிர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவார். அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவருக்கு ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, அவர் தான் முதல்வர். என்றைக்கும், எக்காலத்திலும், எந்த நேரத்துலையும் நீ இல்லைன்னு சொன்னாலும் சொன்னவனுக்கு அவர் தான் முதல்வர். அப்படி ஒரு முதல்வராக, முதன்மை உடையவராக விளங்குகிறவர் சிவபெருமான். அவர் இந்த உயிர்கள் மேல் வைத்த கருணையினாலே தன்னோடு சேரணும் நினைக்கிறேன். எங்கே போனாலும் அது துன்பப்படுகிறதே, அது இன்பமடைய வேண்டும் என்பதற்காக அவர் காட்டுகிற கருணை இல்லையா? அப்படி சொல்லுகிற பொழுதே அந்த ஆற்றல் வெளிப்படுகின்ற பல்வேறு நிலைகளை சொல்லி வருகிறவர். இப்போ இந்த பாடலில் ஒரு 2 செய்திகளை, அந்த ஆற்றல் எவ்வாறு, இறைவனுடைய ஆற்றல் இந்த உயிர்களுக்கு, குறிப்பாக மானிடர்களுக்கு எவ்வாறு அது உபகாரம் செய்கிறது. எல்லா உயிர்களுக்குமே அவர் உபகாரம் செய்கிறார். ஆனால் மற்ற உயிர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறது. ஆனால் மானுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா அதுங்களுக்கு 6வதாக அது இந்த 5ஐயும் எடுத்து 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 அது ஒரு பக்குவத்துக்கு வந்ததுனால 6வது அறிவு அதுக்கு சிந்திக்கிற அறிவையும் கொடுக்குற. அப்போ அந்த சிந்திக்கிற அறிவு வந்ததுக்கு பிறகு அதைத்தான் நம்ம புத்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்முடைய உயிர்களுக்கெல்லாம், மானுட உயிர்களுக்கு தந்து, எது தீமை எது நன்மை என்று பகுத்து பார்க்கிற அந்த ஒரு தன்மையை வழங்கி இருக்கிற. இது எப்படி நிகழணும் என்று பகுத்து பார்க்கிற தன்மை மானுடருக்கு மட்டும்தான் உண்டு. நமக்கே இந்த துன்பம் வரணும் என்று ஒரு கழுதையோ மாடோ நினைக்காது. அது சுமந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மனிதன், நமக்கு ஏன் இந்த துன்பம் வருகிறது, நாம் ஏன் சுமக்க வேண்டும், நமக்கு ஏன் இது நீங்கவில்லை என்று சிந்திக்கிற அந்த பகுத்தறிவை இந்த மானுடருக்கு தந்திருக்கிறார். அதனாலே தன்னுடைய துன்பங்களை அவன் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ அவன் சிந்திக்கலை, அந்த மாதிரி அவனுக்கு வரலைன்னு சொன்னால் திரும்பவும் அந்த சிந்திக்கிற அந்த தன்மை வர வரைக்கும் கொண்டு போய் விலங்கு பறவையாகத்தான் போடுவேன். அந்த மாதிரி
சிந்தித்து ஆய்வு செய்து தன்னை அதிலிருந்து விடுவித்து கொள்வதற்குரிய முனைப்பு அதுக்கு வரலைன்னா திரும்பவும் கீழே போட்டு அந்த புத்தி தத்துவம் அதுக்கு ஷார்ப்பன் ஆகிற வரைக்கும் அது போடத்தான் செய்வார். அது அந்த பிறப்புகளை எடுத்து தான் வரும். கண்கூட பார்க்கிறோம், இந்த பிறப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு நம் முன்பாக, இல்லையா? இப்போ இந்த பாடலில் சொல்லுகிற ஒரு 2 செய்திகளை நம்ம பார்ப்போம். விளங்கொளி மின்னொளியாகி கரந்து துளங்கொளி ஈசனை சொல்லும் எப்போதும் உளங்கொளி ஊனிடையே நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி எங்கும் மருவி நின்றானே. விளங்கொளி மின்னொளியாகி கரந்து துளங்கொளி ஈசனை சொல்லும் எப்போதும் உளங்கொளி ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி எங்கும் மருவி நின்றானே. இது கொஞ்சம் மாற்றி போட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம சொன்னாதான் பொருள் சரியாக வரும். அதனால் நான் எப்படி இதுக்கு பொருள் சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் அப்படி கொஞ்சம் கவனமாக அதை பார்க்கணும். அப்போ தான் அந்த வரிசை புரியும், பொருளும் அப்போ தான் புரியும். துளங்கொளி ஈசன் துளங்கொளி ஈசன் துளங்கொளி ஈசன் துளங்குதல், துளங்குதல்னா விளங்குதல், மிளிர்தல் என்று எப்படி வேணா சொல்லலாம். துளங்கொளி ஈசன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த ஈசன் அவனுடைய ஒளி எல்லா ஒளிகளிலும் மேம்பட்டதாக விளங்குகிற ஒளியை உடைய ஈசன். துளங்கொளி ஈசன் என்று சொன்னால் எல்லா ஒளிகளுக்கும் மேம்பட்ட ஒளியாக இருப்பது மட்டுமல்லாமல் எல்லா ஒளிகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈசன், அந்த ஈசன் அப்படிப்பட்ட ஒளியாக இருக்கின்ற அவன் உளம்கொளி. உளம்கொளி அப்படிங்கிற பொழுது உள்ளத்தையே இடமாக கொண்டவன். யார் உள்ளத்தை எப்பொழுதுமே தன்னை சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களை தன்னுடைய இடமாக கொண்டவன் உளம்கொளி. அவனுக்கு பேர் சொல்றாரு உளம்கொளி. யாருடைய உள்ளத்தை எப்பொழுதுமே தன்னையே நினைச்சிட்டு இருக்குதுங்கள்ல, அப்படி தன்னையே எண்ணிக்கொண்டு இருக்கிறவருடைய உள்ளத்தை தன்னுடைய இடமாக கொண்டு இருக்கிறவர் அவர் துளங்கு ஒளி. துளங்கு ஒளின்னு பிரிக்கணும், இங்க உளம்கொளின்னு பிரிக்கணும். துளங்கு ஒளி ஈசன் எல்லா ஒளிகளுக்கும் மேம்பட்ட ஒளியாக இருந்தாலும் அது எவ்விடங்களிலும் பறந்து நிற்கிறதா இருந்தாலும் இங்கே அதுல உள்ளத்துக்குள்ளே அவர்களுக்கு உரியதாக விளங்கும். அது மட்டுமல்ல, ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி. ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி. அப்படி உள்ளத்திலே இருக்கிறான், அவனையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உள்ளத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இல்லையாண்ணா? இருக்கப்பா, மற்றவர்களுக்கு இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் இயங்குகிற மூச்சு காற்றாக இருக்கிறான். ஊனிடை உடம்பிலே, ஊனிடைனா உடம்பிலே நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி. அந்த உயிர்ப்பாய் என்னுளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்று சொன்னார் அல்லவா அப்பர் சுவாமிகள். அது மாதிரி இந்த ஒளி பிரணவம் என்பதுதான் அசபா மந்திரமாக அங்கே விளங்குகிறது. எனவே ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி என்று சொல்லுகிற எல்லா உயிர்களுக்கும், எல்லா அந்த உடம்பை எடுத்த உயிர்களுக்கு மூச்சு காற்றாக உள்ளே போய் வெளியே வருவது ஒரு மந்திரத்தாலே. அந்த மந்திரமானது தான் அசபா மந்திரம் என்று நாம் பார்த்தோம். அந்த அசபா மந்திரம் வேறு ஒன்றும் இல்லை, பிரணவத்தினுடைய கூறு. அதுதான் நாம் பார்த்தோம். அந்த அந்த தந்திரத்தில் கூட உலகெங்கும் தானாயின்னு சொன்ன அசபா மந்திரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது 4ஆம் தந்திரத்தில்
சக்கரங்களை எல்லாம் சொல்ல வருகிற போது இதை சொல்லுகிறார். உளம் கொளி. ஆனால் தன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உள்ளத்திலேயே தோன்றுகிறான். மற்றவர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் நின்று உயிர்க்கின்ற வளம் கொளி. அந்த வளம் கொளி என்று சொன்னால் அந்த வல்லன்மை உடையவன், வன்மை உடையவன். வன்மைனா வழங்குகின்ற தன்மை உடையவன். அவனையே நினைத்து பூசிக்கின்றவர்களுக்கு அந்த உள்ளத்திலே விளங்குகின்றவனாகவும் உளம் கொளி ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளம் கொளி. அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடுகிற பொழுது, இந்த ஒவ்வொரு தடவும் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருகிற பொழுது இது கருணையால் நிகழ்கிறது. ஈசன் இங்கே இருக்கிறது பிரத்யட்சமாக நமக்கு தெரிகிறது. அவருடைய கருணையால் உள்ளே போன காற்று வெளியே வருகிறது, வெளியே போன பிறகு திரும்பவும் உள்ளே போகிறது. இது அவருடைய கருணையால் நிகழ்கிறது என்று அவரை நினைந்து 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 இந்த மூச்சை விடுவதும் இழுப்பதுமாக இருப்பது தான் அசபா மந்திரத்தை செவிப்பது. அதுதான் பிராணாயாமம். பிராணாயாமங்கிறது நாம் பொதுவாக அதை சொல்லுகிற பொழுது காற்றை உள்ளே இழுக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் நிறுத்துறது, அதுக்கப்புறம் வெளியே விடுறது. இதுக்கு டெக்னிக்கலாக டேர்ம்ஸ் இருக்குது. பூரகம், கும்பகம், ரேசகம் என்றெல்லாம் பேர் இருக்குது. அதுக்கு எவ்வளோ லெங்க்த்து இழுக்கிறது, எவ்வளோ லெங்க்த்து வச்சுக்கிறது, எவ்வளோ லெங்க்த்து வெளியில் விடுறது, இதெல்லாம் சொல்லுகிறோம். இப்போ அதெல்லாம் அங்கே யோகம் சொன்னார். ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு தடவையும் அந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரதை அதை ஒரு மந்திரமாகவே மாற்றுதல். நாம் அப்படி மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியில் விடுகிற பொழுது அந்த உள்ளே இழுத்து அப்படி நிறுத்தி திரும்ப வெளியே விடுகிற பொழுது அந்த நிறுத்துகிற நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்கிறது. அதுதான் கும்பகம். இந்த கும்பகத்தை அப்படி கும்பகம் அவர் அப்படி மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்துகிற அந்த கும்பகம் அது உள்ளே நிற்கிற பொழுது அவனுக்கு நமஸ்காரம், அவனுக்கு வணக்கம், அவனுக்கு நன்றி. இதுதான் இந்த அது சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய சோகம் பாவனையாக சொல்லப்படுது. அம்சமந்திரம் தான் சோகம்னு வருது. சோகம் பாவனை சோகம் பாவனைன்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம சிவோகம் பாவனைன்னு சொல்லுவோம். என்னது சோகம் பாவனை சிவோகம் பாவனை என்று சொன்னால், நீங்கள் அந்த காற்றை உள்ளே நிறுத்தி பாருங்களேன். அப்போ தான் நமக்கு தெரியும் அது என்ன ஃபோர்ஸோடு திரும்ப வெளியில் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுன்ட்டு. நிறுத்தினா நிறுத்திக்க வேண்டியது தானே. அதில் ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தானே உங்களால் நிறுத்த முடியாமல் இருக்கும். சாதாரணமாக ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்துறீங்கன்னு நிறுத்திட்டாரு, அது எப்படி? ஆனால் அவர் திரும்பிக்கிட்டு போகணுங்கிறாரு, அவரை பிடிச்சி நிறுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் எப்படி தேவைப்படும்? வெளில போகிறேங்கிறவரை பிடிச்சி நிறுத்துறீங்க, போக மாட்டேங்கிற நிறுத்து பிடிச்சிருக்கிறீங்க, அவர் போகணுங்கிறார். இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி பார்க்குறீங்க, ஒரு எல்லாம் மீறிச்சுன்னா உதறிட்டு அவர் போயிடுவார். அதுதான் காற்று. நீங்கள் நிறுத்தி பாருங்க உள்ள கும்பகம். ஏன் நிறுத்த சொல்கிறோம்? இது உன் கட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாம் விடலை, இந்த மூச்சு உள்ளே இழுத்து நாம விடலை, அது ஒரு ஃபோர்ஸ் அது பண்ணிகிட்டு இருக்குன்னு எப்போ தெரியும் சொல்லுங்க? கொஞ்ச நாள் நிறுத்தி பார்த்தா தான் தெரியும். இப்போ எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ பண்ணா உடனே பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் தம் பிடிங்கன்னு சொல்லுவார் டாக்டர். சில சமயம் மூச்சை இழுத்து விடுங்க. நம்ம எப்போவுமே மூச்சை இழுத்து விடுறதா இருந்தால் டாக்டர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மூச்சை இழுத்து விடுறது இல்லை. மூச்சை இழுத்தா விடுறோம். மூச்சை அப்போ தான் அது ரெகுலர் பிரீத்து. நம்ம என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், நான் என்ன உங்களை மட்டும் தனியாக சொல்கிறேன்னு நினச்சிக்காது. யார் நம்மளை பற்றியே குறை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? நம்மளை எல்லாரும் தான். மூச்சை இழுத்து விடுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராக்டிஸு. மூச்சை இழுத்து விடுறது அப்படின்னு அதை இழுத்து அப்படி விடுகிற பொழுது, இழுக்கிற பொழுதும் வெளியில் விடுகிற பொழுதும் அந்த இழுத்துட்டு கொஞ்சம் நாழி நிறுத்தி சிவசிவ சிவசிவ அப்படின்றத விடுகிற பொழுது இதேனோ பெரிய ஒரு பெரிய வித்த மாதிரியெல்லாம் சொல்லி பயப்படுத்தும். அதெல்லாம் இல்லை, இதுதான் சொல்கிறேன். நின்று உயிர்க்கின்ற ஊனிடை
உயிர்க்கின்றன்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னார்? நின்று உயிர்க்கின்ற. நிற்கிறார், அந்த ஃபோர்ஸ் உள்ளே இருக்குங்க சார், உள்ள ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் பிடிச்சி அப்படியே வெளில தள்ளும். நீங்கள் பாட்டுக்கு அதை நிறுத்தி வைப்பீங்க. நிறுத்தி பார்க்க முடியாது, பிடிச்சி தள்ளிக்கிட்டு வெளில வரும். அது என்ன ஃபோர்ஸு? அது எங்கே இருக்குது? அது உள்ளே இருக்கு, அதுதானே. அது எதுன்னு கேட்டால் இந்த துளங்கொழி தாங்கிறது. அவர் தான் அப்படி இருக்கிறார் அங்கே. இந்த உயிர் இழங்க அவர், அதாவது இந்த உடல் இயங்க வேண்டும் என்று கருதி அவர் செய்வது. அது வேணான்னு விட்டுருவாரு. உளங்கொழி ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளம் கோழி. அதனாலதான் வளம் கோழின்னாரு. நின்று உயிர்த்தாதான் வளம். எப்படி இல்லாட்டி வளம் எப்படி வரும்? துளங்கொழி ஈசனை உளம் கொழி. துளங்கொழி ஈசன் உளங்கொழி ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளம் கொழி. அவரு இங்க மட்டும்தான் இருக்கிறாரா? விளங்கொழி. எல்லா பொருள்களையும் விளங்கி கொண்டு இருக்கிறவன் தான். அந்தந்த பொருள் அந்தந்த பொருளாக இருப்பதற்கு காரணம் அந்தந்த பொருளாக இருக்கிறான். அந்தந்த பொருள் அவன் இருக்கிறது எப்ப தெரியும்? மின்னொளியாகி கறந்து எங்கும் மருவி நின்றானே. நான் மேலே இங்கிலீஷா டிராவல் பண்றேன், நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. துளங்கொழி ஈசன் உளங்கொழி ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொழி. எங்கும் விளங்கொழி மின்னொளியாகி கறந்து மருவி நின்றானே. மின்னொளியாகி கறந்து, என்ன ஒரு கருணை சுவாமியோட கருணை இல்லை? சுவாமியினுடைய கருணையை உயிர் புரிந்து கொள்றதே இல்லை. அவர் கவலைப்படுறார பாருங்க. அதுதான் அந்த கருணை, ரொம்ப கருணை. என்னதுன்னா, நாம் கருணை காட்டும் போது புரிஞ்சுக்கலைன்றதுக்காக வருத்தப்படாமல் இன்னும் தொடர்ந்து கருணை காட்டுறதுக்கு பாருங்க, அதுதான் பெருங்கருணை. நான் ஒரு கருணை காட்டுறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அடப்பா அப்படின்ட்டு கருணை நின்றுடும். ஆனால் கருணை காட்டுவதை புரிந்து கொள்ள தெரியவில்லை ஏன்னு கவலைப்படாமல் மேலும் மேலும் கருணை காட்டுவது, அதுதான் பெருங்கருணை. கருணை என்பது ஒருவர் மேலே காட்டுகிற அந்த கருணையை தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருக்கிற பொழுது அதற்குரிய நிலையிலே அதற்கு அவர்கள் அதை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து அந்த கருணையை காட்டிக்கொண்டே இருக்கு. எவ்வளோ பெரிய கருணை! இந்த உயிர்கள் எல்லாம் நம்ம மூச்சு விடுறோமே, எதனால நம்ம மூச்சு விடுறோம், எப்படி விடுறோம்? அதுக்காக தியாகராஜான்னு ஒரு கோயிலையே வச்சு அந்த தத்துவத்தையே ஒரு கோயிலாக வச்சு நம்ம சைவர்கள் கூட அதை புரிந்து கொள்ளணும். தியாகராஜரை வணங்குகிற பொழுது இவர் தான் நமக்கு உயிர்ப்பு சக்தி, இந்த உயிர்ப்பு சக்தியாக இருக்கிறது இவர் தானே என்று ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளம் கொழி. அப்போ நாம் ஒவ்வொரு தடவையும் அந்த மூச்சு ஒவ்வொரு தடவையும் பண்ண முடியுமா சார் நீங்கள் கேட்கலாம். அதனால தான் அதுக்கு தியானம்னு வச்சாங்க. அந்த ஒரு பீரியட்லையாவது அந்த இப்போ இதை என்ன சொல்லிட்டாங்க, யோகத்தில் செய்கிற பொழுது பிராணாயாமத்தை தனியாக வச்சுட்டாங்க. பிராணாயாமம் தனியாக வச்சு முதல்ல மூச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதோட மந்திரத்தையும் சேர்த்து நினைக்கிறது தான் தியானம் கடைசியில், இல்லையா? தியானம் சமாதி அப்படின்னு கொண்டு வச்சாங்க. நம்ம மூச்சு விடுகிற பொழுதே கூட, மூச்சை விடுகிற பொழுது அந்த பாட்டில் அதானே சொல்லுகிறேன், என்னுடைய உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு நின்றான் இன்னம்பர் ஈசன்னு சொல்கிறாரு. அதை அப்போ அது அந்த பாட்டில் என்ன சொல்கிறார் சாமி, ஒவ்வொருத்தரையும் உள்ளே போயிட்டு வெளில வருகிற போது அவனுடைய கருணை நான் உணரணும். அந்த கருணையை நான் உணர்வது தான் அந்த அசபா மந்திரம் என்று சொல்லுவது. அசபா மந்திர வடிவாக இருக்கிறான் சுவாமி பெருமான். அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், நம்ம உயிர்ப்பு, இந்த உயிர்ப்பு தான் சக்தி. காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரலன்னா உடம்புக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அந்த ஆற்றலை தருவது இந்த விளங்கொழி, துளங்கொழி. துளங்கொழி ஈசன், துளங்கொழி ஈசனை, அது ஈசனைங்கிறத துளங்கொழி ஈசன் உளம் கொழி.
ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளம் கொழி. சரி, பிரபஞ்சத்துல எங்கும் விளங்கொளி மின்னொளியாகி கரந்து, எங்கும் விளங்குகிற ஒளிதான். ஆனா மேகத்துல ஒளி இருக்குது, ஆனா எப்பயாவது மின்னல் மாதிரி வெளிப்பட்டு போகும். அது போல எப்பயாவது வெளிப்படுகின்றவனாக விளங்குவான். மின்னொளியாகி, மேகங்கள்ல மறைந்திருக்கக்கூடிய மின்னொளி அங்கு இருக்கு, அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் தான் மின்னொளியாக வெளிவருகிறது. அது போலவே இந்த பிரபஞ்சத்திலையும் அவன் மறைந்திருக்கிற ஆற்றலாக மருவி நின்றானே, பொருந்தி இருக்கின்றான். அப்ப நீ என்ன செய்யணும்? அதுக்கு வழி சொல்ற. விளங்கொளி மின்னொளியாகி கரந்து எங்கும் மருவி நின்றானே. எல்லா இடங்கள்லையும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். உன்னோட மூச்சு காத்துல இருக்கிறான். இதெல்லாம் இருந்தா விட உனக்கு உள்ளத்தில் இருந்தா தான் ரொம்ப சிறப்பு. அப்போத்தான் உன்னுடைய சிந்தனை அவனிடமே நிற்கும். அதனால உனக்கு வரக்கூடிய சிறப்புகள் பல. எனவே உள்ளத்திலே அவன் வருவதற்கு நீ முயற்சி செய்யணும். அருளாளர்கள் உள்ளத்தில் அப்படி இருக்கிறான், அடியார்கள் உள்ளத்தில் இருக்கிறான், உளங்கொழி அவனுக்கு. ஆனாலும் கூட அந்த உளங்கொழியாக இருக்கிறது சில பேருக்குத்தானே இருக்கிறான், இல்லையா? எல்லாருக்கும் உளங்கொழி இல்லை. உளங்கொழி என்று சொல்லுவது என்னன்னா, உள்ளத்திலே உணரப்படுகின்றவனாக, உள்ளத்தின் ஒளியாக. இப்ப அருளாளர்கள் உள்ளத்தின் ஒளியாக அவன் விளங்குகின்றான். உள்ளத்தின் ஒளியாக விளங்குகிற அவனை நீ ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொழியாக கண்டு, இந்த மின்னொளியாக கறந்து எங்கும் மருவி நிற்கிறதையும் தெரிந்து கொண்டு, இந்த இரண்டு நிலைகளையும் தெரிந்து கொண்டு, நீ உனக்கு உள்ளத்திலே கொள்ளக்கூடிய ஒளியாக அதனை நீ அறிய வேண்டும். அந்த உள்ளத்திலே ஒளி என்று சொல்லுகிற பொழுது உன்னுடைய சிந்தனையிலே தெளிவை ஏற்படுத்துகின்றவனாக, சிந்தனையில தெளிவை ஏற்படுத்துவது தான் உள்ளத்துல ஒளி. உள்ளத்துல ஒளின்னா என்ன? உள்ள பழியீர்னு தெரியுமா? அப்படி இல்லை. நமக்கு நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஐயம், திரிவு, விபரீதம் என்று சொல்லக்கூடியவை. தெளிந்த சிந்தனை தான் நமக்கு இன்பம். அப்படி தெளிந்த சிந்தனையோடு விளங்குவான். அந்த தெளிந்த சிந்தனையிலே நாம குருவின் திருமேனி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவுன்றது என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். தெளிந்த நிலை. சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க சார். அதாவது பெருமானுடைய ஆற்றல், அதை ஒளிங்கிறீங்க. பெருமானுடைய ஆற்றல், அந்த ஒளி, அது நம்மக்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வருவது, அசமா மந்திரம்னு சொல்லுவது அவருடைய ஆற்றல். பிரணவம் தான் அசமா மந்திரமாக அங்கே விளங்குகிறது. அதுக்கப்புறம் ஆற்றல் தான் நம்ம உயிர்ப்பாக இருக்கிறது. அப்படி அங்கேருந்து உயிர்ப்பாக இருந்து நமக்கு கருணை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் பிரபஞ்சத்திலையும் எல்லா இடங்கள்லையும் அவர் நிறைந்து இருக்கிறார். அவர் ஆற்றல் இருக்குது. அது மறைந்து இருக்கிறது. அது அவ்வப்போது மேகத்தில் மின்னல் தெரிகிற மாதிரி மறையும், தெரிந்து மறையும் அந்த ஆற்றல். இப்போ ஒரு பெரிய சுனாமி வருது, ஒரு பெரிய மழை தொடர்ந்து அடிக்குது, மழை தொடர்ந்து வெயில் காய்கிறது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு இயற்கை மாறுபாடு சீற்றம் நிகழ்கிற பொழுது அது வெறும் ஜட ஆற்றலாக பார்க்க முடியுமா? இல்லை. அங்கே பெருமானுடைய கருணை நமக்கு தெரிய வருகிறது. எவ்வளோ மழை வேணும், எவ்வளோ குளிர் வேணும், எவ்வளோ வெளிச்சம் வேணும், எவ்வளோ வெப்பம் வேணும், இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தானே நமக்கு எல்லா விதமான அமைப்புகளையும் இங்கே செய்து கொடுத்துருக்கிறார், இல்லையா? ஆகையினால இந்த பிரபஞ்சத்திலே அவர் இருக்கிறது உணரணும், என்கிட்டயே அவர் இருக்கிறதையே நான் உணரணும். இந்த இரண்டு உணர்வுகளையும் நான் வளர்த்து கொண்டு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற அவரை நான் உணர்ந்தால் இப்பொழுது என்னுடைய சிந்தனைகளிலே அவருடைய ஆற்றல் வெளிப்படும். எனக்கு இன்னும் சிந்தனையில் அவர் ஆற்றல் வரல. எனக்கு உடம்பளவில் அந்த ஆற்றல் கொடுத்தார். ஆனால் என்னுடைய சிந்தனையை ஆற்றல் பெற வேண்டும். சிந்தனையில் நமக்கு ஆற்றல் இருக்கா? நம்ம யோசிக்கிறோம். சிந்தனைக்கு ஒரு ஆற்றல் உண்டு. இந்த சிந்தனை ஆற்றல் என்பது நமக்கு இருக்கா? நம்முடைய அந்த சிந்தனையானது ஆற்றல் பெற்ற சிந்தனையாக இருக்குமானால் அந்த ஆற்றல் பெற்ற சிந்தனையினால அருளாளர்கள் எத்தனையோ சாதிக்கிறார்கள், சாதிச்சு காட்டி இருக்கிறார்கள். எனவே சிந்தனையிலே தெளிவு என்பதற்கு அடுத்த நிலை சிந்தனையிலே ஆற்றல்.
அந்த சிந்தனையிலே ஆற்றல் எவ்வாறு வரும், எப்படி வருவது? அந்த ஆற்றல் வந்தால் அந்த சிந்தனையிலே வருகிற ஆற்றலை கொண்டு நாம் பெறுகின்ற அந்த முதல் நிலை, அந்த துன்ப விடுதலை இருக்கிறதே, அது மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கும். அதைத்தான், அந்த நிலை தான் நமக்கு சொல்லப்படுகின்ற நிர்மல துரியம். துரியம் என்பது அருள் வந்துவிட்டது, அருளில் இருக்கிறதுனா என்ன? சிந்தனை ஆற்றல் பெறுவது. சிந்தனை ஆற்றல் என்று சொல்லுகிற பொழுது நாம் மனம் கொண்ட கருவிகளை கொண்டு அறிவது அல்ல, அதை தாண்டி போய் நிற்கிற அந்த ஆன்ம அறிவு செயல்படுகிற நிலை இல்லையா? தத்துவங்கள் எல்லாம் விட்டு வெளில வந்துட்டோம். தத்துவ சுத்தியில் மனதை பிடிச்சி இழுத்துட்டு வரக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது அந்த உயர்ந்த அந்த அறிவு ஆற்றலாக உள்ளது. சரி, அது எப்படி வரும்? இது ரெண்டையும் உணர்கிறோம், இது எப்படி வரும்? அதுக்கு வழி சொல்கிறேன். எப்போவுமே திருமூலர்கிட்ட ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துட மாட்டார். இவள் ஆஃபர் சொல்யூஷன் ஆல்சோ. அதுக்கான தீர்வையும் கொடுப்பார். அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு, நான் உளங்குழியாக இருக்க வேண்டும், பெருமான் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய சிந்தனையின் முழுது நிறைந்திருக்க வேண்டும், என் சிந்தனைகள் ஆற்றல் கொண்ட சிந்தனைகளாக இருக்கணும். ஆற்றல் கொண்ட சிந்தனை இருக்கிற தீய சிந்தனை கிட்டக்கே வரமாட்டான், வர முடியாது. இட் வில் பி ரிப்பல்டு. எவ்வளவு தீய சிந்தனையோட அருகே வந்தாலும் கூட நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பரிசு பொருள்கள்லாம் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுக்குறார். அது எல்லாத்தையும் அவர் திருவாரூர் போகிறாரு, சாமி நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னார். அவர் தலையை ஆட்டிட்டு போயிட்டார். அவர் பின்னால் எத்தனையோ ஆட்கள் தலையில், குதிரை மேலே, அதுவும் யானை மேலே எல்லாம் வச்சு ஏகப்பட்டதை அனுப்புகிறார். இவர் வரார். வந்தால் நம்ம கோயம்புத்தூர் முதலத்து திருமுருகன் பூண்டி அந்த இடத்துக்கிட்ட வந்தார். வந்து என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரியும், கொழுகு வெஞ்சிலை. அந்த இடத்துல வேடு அவர்கள் அடி, ஒத்த, பிடி, குத்து, கொல்லு, வெட்டு எல்லாம் வந்து அவங்களெல்லாம் அடித்து போட்டு அந்த எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஆறலை கல்வர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அத்தனை திருடர்களும் சுந்தரமூர்த்தி சாமிகளையும் பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட கிட்டக்க வரல. எழுதுறார் சாமி கேட்கிறார். அவங்களாம் மதுரை, அந்த பக்கம் மதுரை அப்படியே போயிட்டாங்களாம். ஏன்னா அவரு நிறைய போட்டிருக்காரு மேலே. அதுதானே விஷயம். கொண்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்தாங்களே தவிர, சாமி கிட்டக்க வந்து, சாமி எப்போவுமே ஆபரணம் போட்டிருப்பார், காதில் போட்டிருப்பார், எல்லாம் பண்ணி கையில் போட்டிருப்பார், எல்லாம் ஸ்டிக்கு கூட வச்சுருப்பார் இல்லையா? எல்லாம் வச்சுருப்பார். ஆனால் அவர்கிட்டக்க ஒருத்தருமே வரலையா. அதை சொல்கிறார். அவருடைய அந்த சிந்தனை ஆற்றல், அருள் ஆற்றல்னால ஒருவரும் அவர்கிட்டக்க வந்து எந்த தொந்தரவு, எல்லாரும் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, சாமி எங்களை வந்து அடித்தாங்க, வச்சாங்க, பிடுங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. சொல்லும் போதே சாமி வந்து நேராக அவங்க உள்ளே போய் திருமுருகன் அவருக்கு என்னென்ன, என்னையா நீ இங்கே இருக்கிற, இந்த அட்டூழியெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு போய் சொல்கிறாரு. நம்ம பார்க்குறோம்ல. அதில் சொல்லுகிற போது சேக்கிழார் சொல்லுகிறார், அவர்கிட்டக்க இந்த வடுக வேடுவர்கள், இந்த ஆறலை கல்வர் நெருங்கவே இல்லை சுவாமிக்கு பார்க்குறது. என்ன காரணம்? அதே தான் அந்த சிந்தனை ஆற்றல் இருக்கு பாருங்க, அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலாகும். இது சரி, இவ்வளோ தூரம் சொல்லுகிறீர்களே, அது எப்படி எங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழி சொல்கிறார் பாருங்க. நீ வந்து விளங்கொளி மின்னொளியாகி கறந்து எங்கும் அருவி நின்றானே, துளங்கொளி ஈசன் உளங்கொளி ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொளி எங்கும் விளங்கொளி முன்னொழியாகி கறந்தும் அருவி நின்றானே. அவனை வந்து நீ உளங்கொழியாக கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன தெரியுமா? ஈசனை சொல்லும் எப்போதும். நடுவில் வச்சார் பாருங்க சொல்யூஷன். ஈசனை சொல்லும் எப்போதும். இதை விட சிம்பிளா சொல்யூஷன். எப்பவும் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இரு, எப்பவும் அவன் புகழை சொல்லிக்கிட்டே இரு, எப்பவும் அவன் புகழை கேட்டுக்கிட்டே இரு. எப்பவும் அதை விட்டு நகரவே நகராது. எப்போ காதில் கேட்கறது அவன் புகழாகத்தான் இருக்கும், உன் நாக்கில் வர்றது அவன் புகழாகத்தான் இருக்கும், உன் சிந்தனையில் நிற்பது அவன் புகழாகத்தான் இருக்க வேண்டும். சொல்லும் எப்போதும் ஈசனை சொல்லும்.
ஈசனை சொல்லும்னாரு. ஈசன் புகழை சொல்லும்னு கூட சொல்லும். ஈசனை சொல்லும், பேரை சொல்ல, 5 எழுத்து சொல்ல, அவன் ஊரை சொல்ல, அவன் அடியார் பேரை சொல்ல. ஈசன் சம்பந்தமாக உன்னுடைய நினைவுகள் அங்கேயே நிற்குமானால் அவன் உனக்கும் உளங்குழி. உனக்கு ஏற்கனவே ஊனுடைய நின்று உயிர்க்கின்ற வளங்குழிதான் இல்லையா? ஆனால் உன்னுடைய உளங்கொழியாக, உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கக்கூடியவனாக, உள்ளத்தையே ஏற்றுக்கொண்டவனாக அவன் விளங்குகிறான் என்று நீ பெருமிதப்படுவதற்கு உன்னுடைய சிந்தனை முழுவதும் அவன் நிறைந்திருப்பது. நீ எப்போ அவனை பற்றி சொல்லு. ஈசனை சொல்லும் எப்போதும். அது இனிமே உங்க சௌரியம். எப்போதும் சொல்லுன்னாரு. எப்படியும் சொல்லும், எப்போதும் சொல்லும். எப்போதுங்கிறத கால கணக்கு இல்லாமல், கால வரையறை இல்லாமல், எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம்னு இல்லாமல், எப்போலாம் முடியலையோ அப்போ கூட, அதுக்கு ஒரு டைம் பார்லாம் இல்லாமல், எப்போ முடியுதோ அப்போ சொல்லுன்னு சொல்லுகிறது வேற. உன்னால் முடிஞ்ச அப்போ பண்ணு, நீ உன்னால் முடிஞ்ச அப்புறம் சொல்லு, உன்னால் அது வேற. நீ உளங்கொழியாக வேணும் என்று நீ கருதினாயானால் எப்போதும் சொல்லு. ஈசனை சொல்லும். எனக்கு வேற வேலையெல்லாம் இருக்கேன் சார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லு. ஆனால் உளங்கொழி இல்லை அவர். அவர் உளங்கொழின்னா ஈசனை சொல்லும் எப்போதும் எப்போதும். அதனால அந்த ஒரு ஆற்றல், அவருடைய ஆற்றலை நீ பெருக்கிக் கொள்வதற்கு, அவருடைய ஆற்றலை, அவர் ஏற்கனவே இருக்கிற ஆற்றலோடு உங்கள்கிட்ட இருக்கிறார், ஆனால் அந்த ஆற்றல் பன்மடங்கு ஆற்றலாக ஒன்றுக்குள்ளே நீ பெருக்கிக் கொள்வதற்கு ஈசனை நினைப்பதனாலே உனக்கு ஆற்றல் பெருகுகிறது. சாமி பேரை சொல்கிறது இல்லையோ, சாமியை சிந்திக்கிறதுனால, சாமியினுடைய சம்பந்தமாக இருக்கிறதுனால நீ நினைக்க வேண்டாம், உனக்கு ஆற்றல் பெருகுகிறது. அது பிரணவ ஆற்றல், அதுதான் ஒளி. ஒளி என்பது உனக்கு அந்த ஆற்றல் பெருகும். அதை எவ்வாறு நீ சொல்ல வேண்டும்? எப்போதும் சொல்ல வேண்டும். ஈசனை சொல்லும் எப்போதும். அப்படிப்பட்டவன் எங்கேயும் தேடி நிற்க வேண்டாம். உனக்கு நின்று உயிர்க்கின்ற வளங்குழியாக இருக்கிறான். வளங்குழின்னு அந்த வளத்தை கொடுக்குறான். ஏன்? எப்போதும் சிந்திக்கிறதுக்கு அந்த வளம் இருந்தால் தான் சிந்திக்க முடியும், அந்த வளம் இருந்தால் தான் பேச முடியும், அந்த வளம் இருந்தால் தான் எழுத முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட வளத்தை கொடுத்துருக்கிறானே, அவனை சொன்ன என்ன தப்பு? ஊனிடை நின்று உயிர்க்கின்ற வளங்கொழி ஈசனை எப்போதும் சொல்லும் அவனே உளங்கொழி என்று அற்புதமாக இந்த பாடல்ல சொல்லுகிறார். தொடர்ந்து அதே தொடக்கத்தை கொண்டு அடுத்த பாட்டையை ஆரம்பிக்கிறார். விளங்கொழி அவ்வொளி அவ்விருள் மண்ணும் துளங்கொழி யான் தொழுவார்க்கும் ஒளியான் அளங்கொழியார் அமுதாரணஞ்சாரும் களங்கொழி ஈசன் கருத்தது மாமே. அங்க சொன்னாரு, அந்த 2வது தந்திரத்தில் சொன்னாரு, அவர் உண்டது நஞ்சன்பர் மூடர்கள், கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை, உண்டது நஞ்சன்பர் மூடர்கள், வெண்தலை மாலை விரிசலையோர்க்கேன். ரொம்ப அற்புதமா அங்கே சொல்லுகிறார். கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லைன்னு அவர் தான் களங்கொழி ஈசன் கருத்தது மாமேன்னு இங்க அதை திரும்ப வலியுறுத்துகிறார். பாருங்க, அங்க 2ல் சொன்னதே இங்க 8ல் அதை 9ல் அதை விடுவிக்கிறார். கண்டங்கருத்த கருத்து அறிவார் இல்லை. அந்த கருத்து என்ன தெரியுமா? களங்கொழி ஈசன் கருத்து அது ஆமே, கருத்ததுமாமே. விளங்கொழி அவ்வொளி அவ்விருள் மண்ணும் துளங்கொழி. ஒன்று தெரிந்து கொள், அதாவது எல்லா ஒளிகளுக்கும் மேம்பட்ட ஒளியாக நீ பார்க்குற ஒளி, இங்கே தீ பார்க்குற, சூரியன் பார்க்குற, சந்திரன் பார்க்குற, நீ பார்க்குற ஒளி, இந்த 3 விதமான ஒளிகள், மற்ற எல்லா ஒளியும் இதுக்கு கீழே வர்றது தான். பஞ்சபூதம் கூட இதுலேருந்து வர்றது தான், எல்லா ஒளிகளும் இதுலேருந்து வர்றது. எனவே இந்த 3 ஒளிகளில் அதை சேர்த்துள்ளலாம். இந்த 3 ஒளிகள் இருக்கிறதே, இந்த 3 ஒளிகள், இவற்றிற்கு மூலாதாரம் மூல ஒளியாக விளங்குவது அவ்வொளி.
எனவே எல்லா ஒளிகளுக்கும் மேம்பட்ட ஒளியாக விளங்குகின்ற ஒளி ஈசனுடைய ஒளி. ஈசனுடைய ஒளி எல்லா ஒளிகளுக்கும் மேம்பட்ட ஒளி. அந்த ஒளியை உடையவனாக இருக்கிறான். இந்த ஒளியால்தான் எல்லா இருளுக்கும் மேம்பட்ட இருளாக இருக்கக்கூடிய ஆணவ இருளை நீக்க முடியும். மித்தபடி கீழே இருக்கிற ஒளிப்பொருள்களால இருளை நீக்க முடியாது. மாயை ஒளிப்பொருள் தான், ஆனால் மாயையினால ஆணவத்தை நீக்கிற முடியாது. மாயையினால நாம அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தினாலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த பக்குவத்தை பார்த்து இறைவன் நீக்குவான். அதை திருவருள் தான் கிடைச்சிட்டு நீக்குது. அதனாலதான் மலம் நீங்குவது என்பது, அதனை ஒடுக்குவது, அதனுடைய வேகத்தை தணிப்பது என்பது இறைவனுடைய கருணையினாலே தவிர, அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாயாமலம் கண்மமலம் இரண்டும் ஆணவ மலத்தை நீக்கும் என்று சொன்னால் இறைவனுடைய சக்திக்கு இழுக்கு. அப்புறம் எதுக்கு இறைவனுடைய சக்தி? இந்த ரெண்டு இருக்க, ரெண்டு ஜட ஆற்றலுமே நீக்கிறமே. புரியுதா உங்களுக்கு? அதனை அந்த மாயாமலம் கண்மமலம் என்று சொல்லக்கூடிய மலங்களை தன்னுடைய கருணையினால் இயக்கி, இல்லையா, தன்னுடைய கருணையினால் இயக்கி விளங்கொளி அவ்வொளி அவ்வொளி அவ்விருள். இருள் சொன்னோம்னா இந்த மாதிரி இருள் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளையும் காட்டாது இதுன்னு சொன்ன மாதிரி ஆணவ இருள் அப்படிப்பட்ட இருள், அந்த இருள். எனவே ஒளிகளுக்கெல்லாம் மேம்பட்ட ஒளியாக இருக்கக்கூடிய அவ்வொளி இருளுகளுக்கெல்லாம் மேம்பட்ட இருளாக இருக்கக்கூடிய அவ்விருளை மண்ணும் துளங்கு ஒளி யான். ஆகையினாலே அந்த துளங்குதல் என்றால் மெலிதல்னு அர்த்தம். மண்ணும் துளங்குதல்னா ரொம்ப ரொம்ப மெலிவிக்கின்றவன் இவன். எனவே இவனுடைய ஆற்றல்னால்தான் அந்த ஆணவ மலமானது மெலிகிறது, அழிகிறதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய ஆற்றல் ஒடுங்கும். எனவே ஒளியினாலே இருளின் ஆற்றல் ஒடுங்கும், இருள் அழிவதில்லை. ஒளியினாலே இருளின் ஆற்றல் ஒடுங்குகிறது. இந்த இடத்துல இருள் இருந்தது, ஒளி வந்தது, அதனுடைய ஆற்றல்ல இருள் ஒடுங்கிருச்சு. இதனுடைய ஆற்றல் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒளியினுடைய ஆற்றல் எடுத்துட்டோம்னா திரும்பவும் இருள் வந்துடும். எனவே அதனை ஒடுக்குவது ஒளியினுடைய ஆற்றல். அதுபோல சிவத்தினுடைய ஆற்றலாலே மண்ணும் துளங்கு ஒளி, அந்த ஆணவ இருள் இருக்கிறதே அதனுடைய ஆற்றல் மெலிவடையும். துளங்கு ஒளியான்னா ஆற்றலை மெலிவடைய செய்கின்ற ஒளியை உடையவன். ஒளியான்னா ஒளியை உடையவன். எப்படிப்பட்ட ஒளி? மெலிவடைய செய்கிற ஒளி. மண்ணும் துளங்குதல் என்று சொன்னால் மிகவும் மெலிவடைய செய்கின்ற ஒளியை உடையவன். எந்த ஒளியே? அவ்வொளி, அவனுடைய ஒளி. எனவே ஈசனுடைய ஆற்றல் ஒன்றினால் மட்டும்தான் ஆணவம் என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு, நான் எனது என்று சொல்லக்கூடியது மெலியும். ஒருவேளை ஈசனை ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கு இதை மெலிவிப்பது யார்? அப்ப ஈசனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய நான் எனதுங்கிறது எப்படி போகும்? இல்லையா? ரொம்ப ஒரு சிக்கலான கேள்வி. நான் எனது என்று சொல்லக்கூடிய நான் ஒன்றை செய்கிறேன், எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்னு சப்மிட் பண்ணிடுறேன், அவர் தான் பண்ணுறாருன்ற. எனக்கு தலைவன் இல்லைன்னா நான் தானே எடுத்துக்கணும் பொறுப்பு. நான் செய்கிறத நான் எங்கே கொடுக்கறது? அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்னு சொல்ல முடியும், நான் செஞ்சேன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் தான் திருவருள் அது எனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தது, உடம்புங்கிறத கொடுத்தது, உடம்புக்கு இயக்கிறதுக்கு ஆற்றல் கொடுத்தது, சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் கொடுத்தது, நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு சூழ்நிலையை ஆற்றல் கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது, நான் செஞ்சேன், அதனால இது செஞ்சது நான் இல்லை அவர் தான் அப்படின்னு நாம் சொல்லுகிற பொழுது தன்முனைப்பு ஆணவம் நீங்குகிறது. அந்த இருள் நீங்கிய பொழுது அந்த ஆனந்த அனுபவம் நிகழ்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார், மண்ணும் துளங்கு ஒளியான், மிகவும் மெலிவடைய செய்கின்ற ஒளிய உடையவன். எதனுடைய ஆற்றலை? அவ்விருள், இருளுக்கெல்லாம் மேலான இருளாக விளங்குகின்ற ஆணவத்தினுடைய ஆற்றலை மெலிவடைய செய்கின்றவனாக இருக்கிறான். விளங்கொளி அவ்வொளி,
அவ்விருள் மண்ணும் துளங்கொழியான். அப்படிப்பட்டவன் யாரோ சிலருக்கு மட்டும் உரியவன் அல்ல. அவன் தொழுவார்க்கும் ஒளியான், தொழாதவர்க்கும் ஒளியான். தொழுவார்க்கும் ஒளியான். அப்ப அந்த உண்மை என்ன கொள்ளுது? தொழாதார்க்கும் ஒளியான். தொழுவாராக இருந்தாலும் தொழாதாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய ஆற்றலாக அங்கே இருக்கிறான். இல்லாம இல்லை, அந்த ஆற்றல் அங்கே இருக்கிறான். அதை நம்முடைய நெறி காட்டுகின்ற ஒரு செயலாக நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம சைவ சமயத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தொழுவாருக்கும் தொழாதார் எல்லாருக்கும் அவன் ஒளியாகத்தான் இருக்கிறான். அப்படி அவன் தொடுகின்றவர்கள் அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் நிற்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பயன்படுகிறது. தொழாதாருக்கு இருக்கு, அது அப்படி ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறது அவர்களுக்கு தெரியல. பட் அவன் ஒளியறதில்லை, மறைவது. ஒளியான்னா மறைய மாட்டான்னு அர்த்தம். ஒளியான்னா ஒளியான்னு ஒளி உடையவன், அந்த ஒளி இல்லை. ஒளியான்னா மறைவதில்லை, ஒளிந்து கொள்ள மாட்டான். தொழுவாருக்கும் ஒளிய கொள்ள மாட்டான், தொழாதாருக்கும் ஒளிந்து கொள்ள மாட்டான், அங்கதான் இருப்பான். ஆனால் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேனர் மணிவாசகர். அது போல அங்கே இருக்கிறான். இவர்கள் தொழுகின்றவர்கள், எப்பொழுதும் நினைக்கின்றவர்கள். அதுக்கு நான் சான்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சான்று என்னன்னா, சிவபெருமானுக்கு கண்டங்கருத்து காட்டி இருக்கிறதே அதுதான் சான்று. அது வெறும் ஒரு புராண கதையா நாம சொல்லி கொண்டிருந்தாலும் அதுல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அளங்கொழியார் அமுதாரணஞ்சாரும் களங்கொழி ஈசன் கருத்ததுமாமே. அளங்கொழியார், அளங்கொழியார் என்று சொன்னால் ஒளி உடம்பை பெற்றவர்கள். ஒளி உடம்பை பெற்றவர்கள் யாரு? தேவர்கள். அவர்கள் அமுது உண்ண வேண்டும் என்று நஞ்சாரும், நஞ்சை உண்டார் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அளங்கொழியார் அமுதார நஞ்சாரும், அளங்கொழியார் அமுதார நஞ்சாரும் களங்கொழி ஈசன் கருத்ததுமாமே. களங்கொழிங்கிறத களங்கொழி பிரிக்கக்கூடாது. களம் கொழி. எப்படிப்பட்ட களம்? களம்னா கழுத்துன்னு அர்த்தம். கழுத்தை கொண்டவன். களம் கொழினா கழுத்தை கொண்டவன். எப்படிப்பட்ட? நஞ்சு ஆறும் களம் கொழி. நஞ்சை காட்டுகின்ற கழுத்தை கொண்டவனாக விளங்குகிறான். நஞ்சை காட்டுகிற கழுத்தை கொண்டவனாக விளங்கு. என்ன பொருள்னு கேட்கிறார். அளங்கொழியார் அமுதார, தேவர்கள் எல்லாம் அமுதத்தை உண்ணுவதற்கு நஞ்சு ஆறும் களங்கொழி ஈசன் கருத்தது மாமே என்று சொல்லுகிற பொழுது எந்த அளவுக்கு அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை பெருமான் குறைக்கிறாரோ அந்த அளவுக்கு ஆன்மாக்களுக்கு அதனால் விளைகின்ற தீமைகளும் குறைகின்றன. ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் எவ்வாறு குறைகிறது என்று சொன்னால், ஈசனுடைய ஆற்றல் நம்மிடம் எவ்வாறு விளங்குகிறது என்பதை பொறுத்து ஆணவ மல ஆற்றல் இப்போ நான் என்னிடம் ஈசனுடைய ஆற்றல் விளங்குகிறதுன்னா எனக்கு ஆணவ மல ஆற்றல் குறைஞ்சிருக்கணும். குறைஞ்சிருந்தா தான் ஈசனுடைய ஆற்றல் இருக்குன்னு ஒத்துக்க முடியும். பேசுறதெல்லாம் எல்லாம் நானே பண்றேன், நானே தான் பண்றேன், எல்லாம் என்னாலேயே நடக்குது சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட எப்படி ஈசன் ஆற்றல் இருக்குன்னு அப்படி எடுத்துக்கொள்றது? எப்பொழுதும் ஈசனையே சொல்லி எத்தனை வாய்ப்பு எத்தனை வருது அத்தனை வந்தாலும் சாமி என்ன பண்றாரு? 2 இதில் வெற்றி பெற்றுட்டார். இதில் சொரவாதம், அடுத்து அனல்வாதம், 2 வாதத்திலையும் வெற்றி பெற்றார். 3வது வாதம் புனல்வாதம். அங்கே போகிறாங்க. இப்போ சாமிக்கு உண்மையிலே நீங்கள் நினச்சி பாருங்க, தான் செய்ததாக ஒரு நினைப்பு இருக்குமானால் எந்த அளவுக்கு அந்த கர்வம் எப்படி வந்துடும் தானா இல்லையா? நான் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலே நான் செஞ்சேன்னு எனக்கு வந்துடுது. ஆனால் இங்கே சாமி இந்த 2 விஷயத்த பண்ணியிருக்காரு. எப்படிப்பட்ட விஷயம்? அதை பண்ணிட்டு இங்கே வராரு. அப்போ பாருங்க, அவங்கள அந்த ஓலையில் எழுதி அத்தின்னு எழுதி அப்படி அந்த ஓடுகிற வைகை ஆற்றுல அப்படி விடுறாங்க.
விடுறாங்க, விடுறா இன்னுங்கிறான், விடுறாங்கிறான், நான் எப்பயோ விட்டேன்டாங்கிறான். விடுறாங்கிறான், எங்க விட்டுட்டேன் நானா எப்பயோ, என்ன எப்படா விட்டேனா, அது அப்பவே போயிடுச்சுட்டான். விட்ட வேகத்திலே அது அடிச்சுட்டு போகுது, ஓலையை கொண்டு விட்ட பணம் ஓலை. சாமிகிட்ட சொல்றாரு, சாமி நீங்க உங்க ஓலைய அப்படின்னு பாண்டியன். சாமி உடனே அங்க புது பதிகம், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்கத்தான் பதிகத்தை தானே கொண்டு போய் விடுறாரு. தன்னுடைய விடும்போது 5 எழுத்து சொல்லி விட்டாராம். யார் செய்யறதா நினைக்கிறாரு? இப்ப தான் செய்யறதாவா? இல்ல, இங்க சொல்லும் பொழுது 5 எழுத்துக்கு அதை ஒப்புவித்து 5 எழுத்தே இதனை ஆற்ற வேண்டும் என்று 5 எழுத்துட்டு ஒப்படைக்கிறார். அப்ப அந்த ஆற்றல் என்ன ஆற்றல்? அது சிவ ஆற்றல். அப்ப ஒருவரிடம் தன்னுடைய அந்த தன்முனைப்பு அவங்ககிட்ட இல்லைன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், சிவ ஆற்றல் அவங்ககிட்ட நிறையா இருக்கு அப்படின்னு பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க வேணாம், உங்களுக்கு சிவனுடைய ஆற்றல் இருக்கா, நிறைய வச்சிருக்கீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் தரீங்களா, எல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாம், பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய அடக்கம். நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய நிலை, அது என்ன ஏது எல்லாம் அவர் செய்கிறார். அவர் செய்கிறது நம்ம செய்கிறதா சொல்கிறாங்க, அதை தப்பி தவறி கூட நம்மளதுன்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கு, அந்த ஆற்றல். புரியுதுங்களா? அப்போ தன்முனைப்புங்கிறது கெடணுமே. இந்த தன்முனைப்பு இந்த தேவர்களுக்கு அவ்வளோ இருக்கான். அதுதான் இந்த கருப்பான் கண்டத்தில் நஞ்சு வாங்கலை, தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்முனைப்பை வாங்கலை, அதுதான் அங்கே. ஆகையினாலே கருத்து அதுதான். இந்த ஒளியில அடங்கக்கூடிய அந்த இருள் அடங்குகிறது என்பதை வைத்துக்கொண்டு இந்த இருள் அடங்கக்கூடிய ஒரே ஒளி ஈசனுடைய ஒளியில தான் ஆணவம் ஒடுங்கும் என்று காட்டுவதுதான் கருத்துன்னார். கருத்து அதுவாமேன்னாரு. கருத்து அது என்று சொன்னால் ஈசனால் மட்டுமே ஆணவ மலத்தை ஒடுக்க முடியும். எனவே தேவர்களெல்லாம் அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை சொல்லுகிற பொழுது தேவர்களுக்கு விளைந்த துன்பம் அவர்களுடைய தன்முனைப்பினாலே. ஒவ்வொரு தடவையும் அவர்கள் அவதிப்படுவது தன்முனைப்பு, அந்த புண்ணியத்தை அனுபவிக்கின்ற பொழுது வருகிற தன்முனைப்பு, பதவியினாலே வருகிற தன்முனைப்பு. இதை தீர்த்து கொள்வதற்குரிய இடம் பூமி. புவனியில் போய் பிறவாமையில் அவன் நாள் நாம் வீணே போக்குகின்றோம், அவமே போக்குகின்றோம் என்று திருமால் சொல்லுவதாக நாம் வருகிறோம். அப்ப இதுல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அற்புதமாக சொல்லு, அமுதார அமுதார நஞ்சு ஆறும். அமுதார என்று சொன்னால் வானவ மலத்தினுடைய அந்த செயல்களெல்லாம் நீங்கி இன்பம் உருவதற்கு அவர்களுடைய நஞ்சாக விளைந்த தன்முனைப்பை சார்ந்து கொண்ட களம் கொளி தன்னுடைய கண்டத்திலே வைத்து அந்த ஆணவ மலத்தை காட்டுகிறார். அதனாலதான் அதோ முகம் சகலருக்கு உரியது. அதோ முகத்தை மட்டும்தான் கருப்பா இருக்கும் கண்டம், மற்ற முகங்கள் மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான். அதனால இதுல என்ன நல்லா தெரியுதுன்னா, தேவர்கள் எல்லாருமே சகலர்கள், திருமால் உள்ளிட்ட பிரம்மன் உள்ளிட்ட அத்தனை பேரும் சகலர்கள். அதனாலதான் அவர்கள் அப்படி விடத்திற்காக அந்த நஞ்சுக்காக ஓடி வந்தார்கள் அப்படி என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சகலர்கள் அவர்களுடைய ஆணவ மல நீக்கத்திற்காக, அந்த துன்ப நீக்கத்திற்காக சுவாமி அந்த நஞ்சை ஏற்றார் என்று அதை காட்டுகிறோம். எனவே அந்த சகலருக்கு உரிய நஞ்சு அதிகம், அதுதான் கண்டத்தில் கருப்பாக காட்டுறது. ஆகையினாலே இந்த கருத்தை களங்கொளி ஈசன் களத்திலே கொண்ட கருத்து என்ன என்று கேட்டால், ஆணவ மலத்தை ஒடுக்குகிற ஒளி ஈசனுடைய ஒளி மட்டுமே. அந்த ஈசனுடைய ஒளி மட்டுமே அது நீக்கும் என்பதுதான் இதிலிருந்து நம்ம கருத்தாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருத்து அது ஆமே என்று குறிப்பிடுகின்றார். சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டான். சிற்றுயிர்னாரு திருமலை. திருவாலி பிரபடி என்று சொன்னார். சிற்றுயிர்க்கு இறங்கி சகலருங்க அதனால சொன்னார். காய்ச்சின ஆலம் உண்டான் அமுது உண்ண, அமுது உண்ண கடையவனே கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. இல்லை அப்படி சுற்றி வருது இல்லை,
நீ திருவிண்ணப்போ. அது பின்னால் சொல்லுகிற பொழுது அப்படி முடிக்கிறார். அப்படி அமுதுண்ண கடையவனேன்னாரு. நம்ம எப்பவுமே விருந்துனா முதல்ல தான் நிற்போம். நம்ம கடையிலேயே போய் நிற்போம். விருந்துனா முதல்ல நிற்கணும். இவர் விஷம்னா முதல்ல நின்னாரு, அமுதுக்கு கடைசியில் நின்னார். அமுது வேணான்ட்டாரு. அமுதுண்ண கடையவனே. ஆனால் விட உண்ணுவதற்கு வாண்ணா யாராவது வருவானா? உத்தரவு எல்லாம் ஓடி வந்து, சாமி நீங்கள் எடுத்துக்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நீங்கள் எடுத்துக்கிட்டே எங்களையெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து நின்னார்கள். சிற்றுயிர்க்கு இறங்கி காசின ஆலம் உண்டான். அப்படி வந்து பெருமானுடைய பெருங்கருணை அந்த அந்த ஆலகால விஷயம் அந்த கண்டத்தில் காட்டுவது. நல்லா தெரிஞ்சுக்க, அவர் ஒருத்தரால் தான் உன் தன்முனைப்பு போகும். சிவபெருமான் ஒருவனால தான் தன்முனைப்பு என்பது நீங்கும். அதனால் நீ எப்பொழுதுமே அந்த ஒளியை, அந்த ஆற்றலை, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலாக அவர் வீற்றிருப்பதை, இது ஒன்றுக்காகத்தான் உங்கள்கிட்ட வீற்றிருக்கிறார், ஆற்றலாக இருக்கிறார். நீ தொழுதாலும் தொழாவிட்டாலும் இருக்கிறார். டேப் பண்ண வேண்டியது உன் வேலை. அதனை பெற்று நீ அந்த துன்பத்திலிருந்து நீங்கி விட வேண்டாமா? சொல்லும் எப்போதும் ஈசனை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அளவிலே இந்த பகுதியை நிறைவு செய்து, மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு தொடர்ந்து 9ஆம் தந்திரத்தில் ஒளிவகை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 அடித்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள்வேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நாளைய தினம் நம்முடைய ஹோலி டெய்டிஸ் ஆஃப் சைவம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொடர் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்பு வைத்திருக்கிறதுனால அதை வந்து போன வாரமே நம்மளால் வைக்க முடியல. அதனால் இந்த வாரம் அவசியமாக அந்த கத்தார் நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு, 6:30 மணிக்கு திருமந்திரம், 5 மணிக்கு கத்தார் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலேயே நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதில் வர ஆர்டிகிள்ஸுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஸ்பான்சர்ஷிப் தரணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இதனை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.